வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். திடீர்னு லைட்டு ஃபியூஸ் போயிடுச்சு. நல்லா பேங்கிங் அவன்ஸ் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் இதே ஒரு ஸ்டைல் ஆக்கிக்கலாமே, நம்ம இருட்டிலே வாழ்றவங்க. ஸோ இருட்டில் ஃபேஸே தெரியாமல் நம்ம எல்லாத்தையுமே உங்களுக்கு பேங்கிங் அவன்ஸ் ஒரு சீரீஸ் மாதிரி கொடுக்கலாமே. ஒரு சின்ன சின்ன டாபிக் டெய்லியும் பார்த்தா நல்லா இருக்குமே, எதுக்காக யூஸ் ஆகுமே. ஸோ அதுக்காக தான் இந்த செஷன் உங்களுக்காண்டி வளர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கிரி, பாண்டி. சரிங்களா? அது நான் தான். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற பேங்கிங் அவன்ஸ் என்னன்னா ரூரல் பேங்க், அதாவது கிராம வங்கி. ஒரு கிராமத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமின் பேங்க்கு, கர்நாடகா கிராமின் பேங்க் இப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிராம வங்கி எப்போ உருவாச்சு, எந்த கமிட்டி கீழே கொண்டு வந்தாங்க, இப்போ எத்தனை கிராம வங்கி இருக்குது, அதுக்கு என்ன ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கிராம வங்கி மட்டும்தான் அதுக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ கிராம வங்கி முதல் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1975 எஸ்டாப்ளிஷ் பண்ணி அடுத்த வருஷமே ஆர்ஆர்பி ஆக்ட் அப்படின்று அந்த கிராம வங்கிக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த கிராம வங்கி எதற்காக உருவாக்குனாங்க? ரூரல் பீப்புளுக்கு அவங்களோட அக்ரிகல்ச்சர் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காண்டி கிரெடிட் கொடுத்து அவங்களுக்கு லோன் கொடுத்து அவங்களை சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கும் ரூரல் ஏரியாஸை டெவலப் பண்ணுறதுக்கும் தான் இந்த கிராம வங்கி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த கமிட்டி கீழே இது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மன் கமிட்டி கீழே தான் இந்த கிராம வங்கி கொண்டு வரப்பட்டது. இந்த கிராம வங்கியை ஒரு 3 நபர்கள் சேர்ந்து தான் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் தான் ஓன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்பான்சர் பேங்க். சரிங்களா? எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிராம வங்கின்னு தெரியணும்னா தமிழ்நாடு கிராமின் பேங்க், அது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த மாதிரி இடையில ஒரு கேள்வி கேட்பேன், ஆன்சரை போடணும் நீங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி, தமிழ்நாடு கிராம பேங்கோட ஸ்பான்சர் பேங்க் யாரு? சரிங்களா? சரி. ஸோ முக்கியமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி எக்ஸாம்பிள் அதை நான் சேர்த்தே கொண்டு வந்திருக்கேன். கிராம வங்கிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஓன் பண்ணியிருக்காங்கன்றாங்கல்ல, அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% ஸ்டாக் இதில் வச்சிருக்காங்க ரூரல் பேங்க்ல. அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் 15% ஸ்டாக், ஸ்பான்சர் பேங்க் பார்த்தீங்கன்னா 35% ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் நரசிம்மன் கமிட்டி கீழே தான் இது உருவானது. ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி இந்தியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராத்தமா கிராமின் பேங்க் யூபியில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் பேங்க். சிண்டிகேட் இப்போ கென்ட்ராவோட சேர்ந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். இதை மாதிரி டக்கு நமக்கு நிறைய கலந்து படிச்சுக்கலாம். இதோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிராம வங்கிக்கு ₹5 crores. சரிங்களா? ஆர்ஆர்பி முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் இருந்துச்சு. ஆர்பிஐ அதை தகர்த்துட்டாங்க. இப்போ ஆர்ஆர்பியுமே சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இஷ்யூ பண்ணலாம், அதாவது அவ்வளோதான், இஷ்யூ பண்ணலாம். இவ்வளவுதான் மக்களே ஆர்ஆர்பி பத்தி. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, ஒரு கேள்வி கேட்டேன், தமிழ்நாடு கிராமின் பேங்கோட ஸ்பான்சர்ஷிப் யாருன்னு. இரண்டாவது கேள்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எத்தனை % ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்தியாவுக்குள்ள? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இதுக்கான கமெண்ட் நீங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பக்கிரி பாண்டி.